வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இப்போ சமீபத்தில் ஒரு பேரண்ட் என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவை போடுறேன். குழந்தைங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறது, எப்படி அந்த ஸ்கில்லை அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கணும், பத்திரமா இருக்கணும், வெளியில் போனால் அந்த டேஞ்சர் இருக்குது அப்படின்றத அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது. இன்னொன்று, ஏன் இப்படி இந்த குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, அவங்களே வீட்டை கதவு திறந்து ஓடி போயிடுறாங்க. ஒன்று இல்லைன்னா அவங்க நம்ம திறந்து வச்சுருக்க நேரம் நமக்கு தெரியாமலே டக்குன்னு ஓடி போயிடுறாங்க. இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களோட கேள்வி. ஸோ இதை பதில் நிறைய பெற்றோர்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவை நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி 8 ஐடியாஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 8 ஐடியாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடியாஸ். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு இந்த ஐடியாஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஐடியாஸ் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் வெளியில் ஓடி போகிறாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. காரணம் இல்லாமல் அவங்க ஓடி போக மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை எந்தெந்த சமயத்தில் ஓடி போகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன செய்யுது அந்த சமயத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டால் தான் அந்த குழந்தையோட இது நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த குழந்தைய அந்த குழந்தை வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ட்ரிகர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த குழந்தை ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறப்போ அது பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாமல், அது பண்ண முடியாமல் ஓவர்வெல்மிங் ஆகி அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில் எஸ்கேப் ஆகி போகலாம். இன்னொன்று அந்த குழந்தைக்கு பிரேக் வேணும் அப்படின்றது கேட்க தெரியாமல் இருக்கலாம். என்னை விடுங்க, எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல தெரியல. ஸோ அப்போ கதவை திறந்துருந்தால் டக்குன்னு வெளியில் ஓடி போயிடுறது. அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று, வீட்டை விட வெளியில் இருக்கிற ஸ்டிமுலேஷன், வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கலாம். வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வெளியில் போனால் அந்த குழந்தை கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அதுக்காக கூட அந்த குழந்தைங்க ஓடி போகலாம். இன்னொன்று, அந்த சென்சரி ஸ்டிமுலேஷன் அந்த குழந்தைக்கு வெளியில் உள்ளது வேணுன்றதுக்காக அந்த குழந்தை வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போய் கொஞ்சம் நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட ஓடி போகலாம். இன்னொன்று, அந்த குழந்தையால் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தைகளாலே ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங் அந்த குழந்தை வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் ஓடலாம் அப்படின்னு கூட அந்த குழந்தை நினைக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த குழந்தைங்க ஓடி போகிறாங்க வெளியில் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுங்கள். ட்ரிகர் என்ன அப்படின்றத நோட் டவுன் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஓடி போகிறாளா, இந்த ஓடி போகுதா குழந்தை, இல்லை ஸ்கூலில் டென்ஷன் ஆகிறப்போ ஓடி போகிறாங்களா, இல்லை ஒரு தெரப்பி சென்டரில் இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு அது பிடிக்காமல் போகிறாங்களா, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்காக அவங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு கிளியராக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் அதை குழந்தைய நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த குழந்தைங்க டக்குன்னு எஸ்கேப் ஆகிறப்போ நமக்கு தெரியும். ஸோ எஸ்கேப் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. குழந்தை போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட எதனால் போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, டீச் ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன். ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், நான் வெளியில் போகணும், போதும், ஸ்டாப்பு, பிரேக் வேணும் அப்படின்னு சின்னதாக அந்த குழந்தைக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியணும். இது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க வீட்டை விட்டு எங்கேயும் எஸ்கேப் ஆகணும், கதவை திறந்துருந்தால் ஓடணும், இல்லை கதவை திறந்துட்டு நான் ஓடணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு குறையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு விஷுவல் கார்ட்ஸ் மாதிரி காமிக்கலாம். விஷுவல் கார்ட்ஸ்னால் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்கிறது, ஐ டோன்ட் வாண்ட்னு சொல்கிறது, ஐ வாண்ட் அ பிரேக் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கிவ் மீ அப்படின்னு சொல்கிறது, டேக் திஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக பிக்சர்ஸ் வச்சு ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியாவது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியாவது அந்த குழந்தை, இல்லை ஆக்ஷனாவது பண்ணியாவது அந்த குழந்தை எனக்கு போதும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தையால் முடியும். இது நம்ம சொல்லித்தராமல் அந்த குழந்தை கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்பெல்லாம் நோ 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 அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு நானாக போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் இல்லையா. மேபி சில குழந்தைங்க கூப்பிடுவாங்க நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கதவு கிட்ட நிப்பாட்டி ஓப்பன் கூட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, கதவு கூட அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க நம்மளை வச்சு.
அதையும் தாண்டி நம்ம நோ அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் உள்ள. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு என்ன ட்ரிகர் ஆகும், நானாக போயிட்டேன் என்ன அப்படின்னு அவங்களா ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போது வந்து அந்த குழந்தைக்கு ட்ரிகர் யார், நம்ம தான் கொடுக்குறோம் அந்த ட்ரிகரை. ஸோ அந்த குழந்தை ஒரு நான் வெர்பலாக ஏதாவது ஒன்று நம்மகிட்ட ட்ரை பண்ணி சொல்ல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இட்ஸ் ஓகேவா போயிட்டு வரலான்ட்டு ஒரு 2 நிமிஷமாவது வெளில போயிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு சென்சரி ஓவர்லோட் ஆனால் கூட அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைங்க ஜெஸ்டர்ஸ் மூலமாகவோ பாயிண்ட் அவுட் பண்ணியோ ஏதாவது ஒன்று உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் இக்னோர் பண்ணுறதால தான் அந்த குழந்தை வந்து ஓடி போகணும், அப்படி எஸ்கேப் ஆகணும், வெளியில் போகணும் அப்படின்ற ஆசையே அந்த குழந்தைக்கு ட்ரிகர் ஆகுது. 3வது வந்து அந்த குழந்தைக்கு விஷுவல் சப்போர்ட்டு கொஞ்சம் கொடுங்க. விஷுவல் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். மோஸ்ட்லி இந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே என்னை விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த குழந்தை என்னை விட்டால் போதும் அப்படின்ட்டு ஓடுறது, அப்படியே கதவை திறந்து உடனே அடுத்த செகண்ட் ஓடுறது. ஏன்னா என்னை விட்டால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை அந்த குழந்தைகளுக்கு. நம்மலாம் சின்ன குழந்தைகளில் பெல் அடித்தோன்னே எல்லோரும் ஓடுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதான் அந்த மாதிரி தான் இதுவும் விட்டால் போதுன்னு ஓடுறது. ஸோ இந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்ம சொல்லியும் நம்ம சும்மா வெளியில் சொல்கிறது புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ இந்த குழந்தைக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இது பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன். உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அபிலிட்டி வரும், ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்கிறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. இந்த குழந்தைக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அடுத்து 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 ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, என்னால் முடியலப்பா சாமி அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது. அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கதவு லைட்டாக திறந்தால் எந்திரிச்சு இப்படி ஓட்டம், ஒரே ஓட்டம், அவ்வளோதான். ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் விஷுவலாக ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. விஷுவலாக ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் கலரிங் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு பாடுறது, அப்புறம் ப்ளோயிங் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒன்று வரிசையாக இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. அப்படி ஒரு லாங்காக போடுற விஷுவல் ஸ்கெடியூல் அந்த குழந்தைக்கு புரியல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு திஸ் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. மொதல் இது பண்ணிவிடுவோம், அடுத்து இது பண்ணுவோம், அடுத்து நீ போகலாம், உடனே வெளியே கூட்டு போகிறேன், ரூமை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி வீட்டில் இது வந்து ஒரு செஷன் மாதிரி இருக்கிறப்போ நான் சொல்கிறேன். இதுவே வீட்டில் வந்து அந்த குழந்தை சாப்பிட உட்காரவே மாட்டேங்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லணும், ஆங்ஸைட்டி அந்த குழந்தைக்கு சாப்பாடு உட்கார வச்சா அடுத்தடுத்து ஊட்டிகிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு, நீ 2 வாய் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடு, அதுக்கப்புறம் இதை பண்ணு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி அவசரமாக நான் ஓடுறது அப்படின்ற பழக்கம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்காது. 4வது வந்து என்விரான்மெண்டல் சேஃப்டி. ஆக்சுவலி இந்த குழந்தைங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஓடி போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சேஃப்டியை வந்து கண்டிப்பாக ஒரு மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா லாக் வந்து கொஞ்சம் மேலே அவங்க கைக்கு எட்டாத அளவுக்கு லாக் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் சேஃப்டி அலாரம் ஏதாவது வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நிறைய குழந்தைகளுக்கு வந்து அது இருக்காது, நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவோம், திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ பேர் சொல்லி கூடையே ஏதாவதுன்னு ஹரி எங்கே பார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த குழந்தை நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அட்லீஸ்ட் டக்குன்னு பார்ப்பாங்க நம்மளை. ஸோ அந்த குழந்தை ஏதாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் டக்குன்னு பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட இங்கே பாரு அப்படின்னு சொல்லுங்கள், உடனே பார்ப்பாங்க நம்மளை. ஸோ நம்மக்கிட்ட உடனே வந்துடுவாங்க ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் பேரை மட்டும் சொல்லி கூப்பிடாமல் பேரோட பக்கத்தில் ஏதாவது அட்டாச் பண்ணி நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுங்க. ஒரு விளையாட்டு மாதிரி கூட விளையாடுங்க. கதவை மூடிக்கோங்க, பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே திறந்து பார்க்கணும் கதவை. அதே மாதிரி நீங்கள் போய் ஒழிச்சிக்கோங்க, அம்மான்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் திறந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாட்டு டர்ன் டேக்கிங் எடுத்து நீங்கள் விளையாடுங்க. ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சப்போஸ் இந்த மாதிரி அவங்க வீட்டில் விட்டு ஓடி போகிறாங்க அப்படின்னா கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கணுன்ற எண்ணமாவது அந்த குழந்தைக்கு வரும். அது வந்துட்டாலே கொஞ்சமாவது ஸ்டாப் ஆகிடுவாங்க இல்லையா? இல்லைன்னா நம்ம ஓட ஓட அவங்களும் ஓடுவாங்க, நம்மளால பிடிக்கவே அந்த குழந்தைகளும் முடியாது. அதாவது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சில குழந்தைங்க ஓடுறாங்கன்னு நம்மளும் அவங்க பின்னாடி ஓடினோன்னா அவங்க இன்னும் வேகமாக ஓடுவாங்க, நம்மளால் அவங்கள வந்து பிடிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு பிஹேவியராக மாறிடும். ஸோ பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க.
சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் எல்லா இடத்தையும் கொஞ்சம் சொல்லி வைங்க. சப்போஸ் ஓடி வந்துட்டானா பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க, இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வைங்க அக்கம் பக்கத்தில். ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவள் எங்கேயோ போகிறான்னு விட்டுறக்கூடாது இல்லையா? பிடிச்சி வச்சுக்கிட்டாலாவது நீங்கள் போய் குழந்தைய கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்தாலோ, வேறு ஏதாவது வீடுகள் இருந்தாலோ, இல்லை யாராச்சும் வேலை பார்க்குறவங்க அந்த பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. குழந்தை இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் குழந்தை தான், எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க, நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட முன்கூட்டியே அவங்கள அலர்ட் பண்ணி வைங்க. அதுவும் குழந்தை முன்னாடி பண்ணிடாதீங்க, குழந்தை இல்லாதப்போ இதெல்லாம் அலர்ட் பண்ணி வைங்க. ஏன்னா குழந்தை முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஓ இவங்க எல்லோரும் இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஓடணும் போல் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கும் வந்துடும். தயவு செஞ்சு குழந்தை ஓடுறான் அப்படின்றத நீங்கள் அடிக்கடி குழந்தை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. குழந்தை ஓட வேணாம், சும்மாவே இருக்கலாம்னு நினச்சா கூட நீங்கள் ஓடுறான்னு சொன்னோடனே ஓடணுன்ற எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு வரும். ஸோ தயவு செஞ்சு அந்த குழந்தை பண்ணுற தப்பான பிஹேவியரை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. 5வது வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சேஃப்டி ஸ்கில்ஸை கற்றுக் கொடுங்க. கிராஜுவலாக தான் அது கற்றுக்க முடியும், ஒரே நாளில் கற்றுக் கொடுக்க முடியாது. குழந்தைகிட்ட நீங்கள் ஸ்டாப் சொன்னீங்கன்னா அந்த குழந்தையும் ஸ்டாப் பண்ணணும், நிற்கணும். அது ஒரு ப்ராக்டிஸ், அது ஒரு ரோல் ப்ளே மூலமாக நீங்கள் கிராஜுவலாக கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள ஓட விடுங்க. குழந்தையோட சிப்ளிங்கை ஓட விட்டுட்டு ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நிற்கணும். அதே மாதிரி நீங்கள் ஓடுங்க, ஸ்டாப்னு சொன்னோன்னா நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பிளேயை வச்சு அந்த குழந்தைகிட்ட அந்த ஸ்டாப் நில்லு அப்படின்றத அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, வெளியில் எங்கேயாவது ஓடுறப்போ ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு செகண்டாவது நிற்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், கிராஜுவலாக தான் பண்ணணும். இன்னொன்று, வெளியில் போகிறப்போ கையை பிடிச்சிட்டு தான் வரணும், பிடிச்சிட்டு தான் போகணும், பிடிச்சி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி 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 கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் வந்து ஓடக்கூடாது, அங்கே போய் கையை விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. என் கையை பிடிச்சிட்டு தான் வரணும், அமைதியாக தான் வரணும், மெதுவாக தான் நடக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாக அந்த குழந்தைய சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இன்னொன்று, சேஃப் பீப்புள் யாருன்றதை கற்றுக் கொடுங்க. எல்லாருக்கிட்டையும் போய் அந்த குழந்தை பேசக்கூடாது, யாராச்சும் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு கூட போயிடலாம். ஸோ அதனால் அந்த குழந்தைகிட்ட சேஃபாக உள்ளவங்க யார்? நம்ம வீட்டில் உள்ளவங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், மாமா, அத்தை, அந்த மாதிரி வந்து ரொம்ப சேஃபாக உள்ளவங்க யார்? இவங்கக்கிட்ட இப்போ வெளியில் போகிறப்போ இவங்க இருந்தால் இவங்கக்கிட்ட நீ உடனே போயிடலாம் அப்படின்றத அவங்க அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். இப்போ எங்கேயாவது வெளியில் ஓடி போய் தாத்தா அப்படின்னு தாத்தாவை போய் ஹக் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு ரோல் ப்ளே மாதிரி விளையாடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விளையாடி இந்த குழந்தைக்கு நீங்கள் இன்டைரக்டாக புரிய வைங்க. ஸ்டாப்னா நிற்கணும், சேஃப் அடல்ட்ஸ்னால் யார், வெளில போனால் எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு நீங்கள் விளையாட்டு மூலமாக கிராஜுவலாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. 6வது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ரெகுலராக ஒரு மூமெண்ட் பிரேக் அப்படின்றத கொடுங்க. மூமெண்ட் பிரேக் அப்படின்னாக்கா மூமெண்ட்லேருந்து பிரேக் கொடுக்கறது கிடையாது, அந்த குழந்தைக்கு பிரேக்கில் மூமெண்ட் கொடுக்குறது, அதுதான். ஓகேவா? ஸோ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, உட்கார வச்சே நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் விட்டு மூமெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஒரு ட்ராம்போலினில் ஜம்ப் பண்ண வைக்கலாம், ஒரு பாலில் ஜம்ப் பண்ண வைக்கலாம், சோஃபா மேலே ஜம்ப் பண்ண வைக்கலாம், பண்ணட்டும், பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். இன்னொன்று வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னாக்கா கொஞ்சம் நேரம் வெளியில் அவுட்டோர்ஸில் போய் கொஞ்சம் நேரம் உங்கள் சேஃப் என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க, கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன வாக் கூட்டிகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு மூமெண்ட் பிரேக் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு சென்சரி இன்புட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரியும் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதால தான் அந்த குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. வெளியில் போனால் ஃப்ரீயாக இருக்கும், வெளியில் போனால் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த குழந்தைங்க போகிறாங்க. ஸோ கோ ஃபார் அ வாக், கோ ஃபார் அ ஜாக், அதாவது பிடிச்சிட்டே போங்க. அந்த குழந்தைய ஒரு சைக்கிளில் அழைச்சிட்டு போங்க, அந்த குழந்தைக்கு ஒரு காரில் கூப்பிட்டு போங்க, பைக்கில் கூப்பிட்டு போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வெளில கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போங்க, ஜம்ப் பண்ண விடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறப்போ இல்லை வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த குழந்தைக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த குழந்தையும் ஃப்ரீயாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு, அதாவது அந்த மாதிரி ஓடி போகணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரவே வராது. 7வது வந்து குழந்தைக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய கொடுங்க. அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போகிறப்போ, வாவ் நீ அமைதியாக இருந்தது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா, வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை ஸ்லோவாக நடந்தாங்கன்னா வெரி குட், ரொம்ப அழகாக நடக்கிறியே, மெதுவாக நடக்கிறியே, அம்மாவுக்கும் ஈஸியாக இருக்கும் நீ கூட்டு போகிறது, ரொம்ப குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி, குட் பாய் அப்படின்னு சொல்லி குழந்தைய கொஞ்சம் பாராட்டுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு, கதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்ப் வந்து அவங்க
கேட்டாங்கன்னாக்கா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்ககிட்ட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கதவு திறங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இல்லை நீங்கள் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் அது ரிஸ்க்கு. 8வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க அடிக்கடி இந்த மாதிரி போகிறாங்க, நீங்கள் ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ரிஸ்கி சுச்சுவேஷன்னாக்கா வீட்டை விட்டு கதவை திறந்தா மெயின் ரோடு, ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தால் மெயின் ரோடு, வண்டி ஃபாஸ்ட்டாக வரும். அதே மாதிரி தெரப்பி சென்டர்லேருந்து மெயின் ரோட்டில் இருக்குது, இல்லை மாடியில் இருக்குது, கீழே இறங்குறப்போ ஓடி உருண்டு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ரிஸ்கி பிஹேவியர்ஸ், ரிஸ்கி சுச்சுவேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கையில் போட்டு விடுங்க, செயின் மாதிரி போட்டு விடுங்க. அதில் வந்து உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேர், குழந்தையோட பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டு எப்போவுமே கழுத்தில் இருக்கணும். இல்லை பிரேஸ்லெட் மாதிரி கையில் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த குழந்தைய வந்து அக்கம் பக்கத்தில் நீங்கள் சொல்லி வைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே கூப்பிட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் டீச்சர்ஸை வந்து அலர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க சொல்லி அவனை ரொம்ப கண்காணிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பத்திரமா அந்த குழந்தைய பார்த்துக்கலாம். இன்னொன்று கான்சிக்வன்சஸ் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்படி போனால் வண்டி வந்து இடிச்சிரும், நம்ம வந்து அடிபட்டுரும், அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், அந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் என்னென்ன நடக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. எது சேஃப்டி இல்லைன்றதை பிக்சர்ஸ் மூலமாக அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சமாவது அலர்ட்னஸ் வரும். இந்த இடத்துல நான் ஓடக்கூடாது, ஓடினா இப்படி ஆகும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ நார்மலாக இருக்க கிட்ஸு சில பேர் ஓட மாட்டாங்க, சில பேர் ஓடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி வெளில போனோடனே ஓடணும் அப்படின்ற ஆசை தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ரிஸ்கியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ குழந்தைக்கு கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாட்டி பிஹேவியர் கிடையாது. வீட்டை விட்டு ஓடி போகிறது இது வந்து இட் இஸ் டியூ டு சென்சரி இஷ்யூஸ், இட் இஸ் டியூ டு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ். இது எல்லாமே இருக்கிறதால தான் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் குழந்தைகிட்ட புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை, குழந்தையும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோஸில் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைகளை வந்து நீங்கள் நிறைய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் வந்து இதில் நீங்கள் கொண்டு வரலாம். குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போகணும், எஸ்கேப் ஆகணுன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரவே வராது. ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற பேரண்ட்ஸுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.